வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுரவின் யாழ் விஜயம், வடக்கில் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள். கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு. கிளிநொச்சி தொழிற்சாலையில் 50 மில்லியன் ரூபாய் மோசடி, தென்னிலங்கையர்கள் கைது. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் 15 வரை மழை தொடரும், நாகமுத்து பிரதீபராஜா. யாழ் வடமராட்சி கடலில் அதிகளவாக சிக்கும் இறால். யாழ் கோப்பாயில் விபத்து, பேருந்து நிலையத்தை உடைத்துக் கொண்டு புகுந்த வாகனம். மட்டக்களப்பில் வயோதிப தம்பதி தற்கொலை, 12 நாட்களில் 6 பேர் உயிர் மாய்ப்பு, அதிர்ச்சி தரும் தகவல்கள். மதுவை லஞ்சமாக பெற்ற அரசு அதிகாரி கைது. பெண்ணை வாளால் தாக்கிய நபர் ஆயுதங்களுடன் கைது. யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள். இதயம் செயலிழந்ததால் இளம் குடும்ப பெண் மரணம், யாழில் துயரம். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம், ஈரானில் இருந்து வெளியேறுமாறு குடிமக்களுக்கு அமெரிக்கா அறிவிப்பு. வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கும் டொனால்ட் ட்ரம்ப். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்குரிய பயணத்தை நிறைவு செய்த பிற்பாடு எழுவை தீவுக்கு கடற்படையின் தேவைக்காக பொதுமக்களின் சுமார் 4 பரப்பு காணியை சுவீகரிக்கும் அறிவித்தலை நில அளவை திணைக்களம் விடுத்துள்ளது. யாழ் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட எழுவைதீவு இறங்குதுறை கருகாமில் உள்ள கடற்படை முகாம் அமைந்துள்ள தனியார் காணி இவ்வாறு சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் காணி உரிமையாளர்களின் ஒருவரான தாயார் தெரிவிக்கையில், எமது காணியை 90ஆம் ஆண்டுகளின் பின்னர் கடற்படையினர் முகாம் அமைத்து தமது தேவைக்காக பயன்படுத்தி வரும் நிலையில் எமது பூர்வீக காணியை இழந்து வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல காலம் பல அரசு அதிகாரிகளிடம் என்னுடைய குடும்ப நிலையை கருத்துக் கொண்டு கடற்படையிடமிருந்து என்னுடைய காணியை விடுவித்து தருமாறு பல தடவை கோரிக்கை முன்வைத்தும் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டார். என்னுடைய பூர்வீக நிலத்தை கடற்படைக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை. என்னுடைய குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு யாழ் வருகின்ற ஜனாதிபதி என்னுடைய காணியை எனக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இதன்போது மேலும் வலியுறுத்தியுள்ளார். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக சீர்கேட்டால் நோயாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளரை இடமாற்றுமாறு கோரி இன்று கிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்தும் நிர்வாக சீர்கேடு இடம்பெற்று வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆகவே வைத்திய பணிப்பாளரை உடனடியாக இடமாற்ற கோரி மனிதுரிமை அமைப்புகளால் கடந்த 4ஆம் தேதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதோடு வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் அடிதடி கலாச்சாரத்தை நிறுத்துமாறும் வைத்திய பணிப்பாளரை உடனடியாக வெளியேற்றி நோயாளர்களின் உயிருடன் விளையாடும் வைத்தியரை அதிகாரத்திலிருந்து உடனடியாக நீக்குமாறும் கோரி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை கடந்த 4ஆம் தேதி ஜனாதிபதிக்கு அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் இடம்பெற்ற சீர்கேடுகள் தொடர்பில் மகஜர் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சியில் உள்ள தனியார் தொழிற்சாலை ஒன்றில் சுமார் 50 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த தென்னிலங்கையர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பெறுமதியுடைய ஆடைகளை 1.5 வருடமாக மோசடியாக திருடி வந்த சம்பவத்தோடு தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த திருட்டுச் சம்பவம் 18/3/2024 முதல் 29/5/2025 வரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபர்கள் 27 மற்றும் 36 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் மாவனல்ல மற்றும் கெடஹத்த பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பெய்து வரும் மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களின் அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய மேல் சப்ரக ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடலில் தற்போது அதிகளவான இறால்கள் கடற்றொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பிடிக்கப்படும் இறால் தரம் பிரிக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்த பகுதி கடற்றொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு கடலில் தற்போது இறால் பிடிபடும் பருவம் என்பதால் வடக்கு கடல் தொழிலாளர்கள் அதிக வருமானம் ஈட்டுவதற்கு ஆர்வமாக உள்ளனர். இருப்பினும் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறிய வரத்தால் இறால் தொழில் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
கோப்பாய் பகுதியில் பேருந்து தரிப்பு நிலையத்தை உடைத்துக் கொண்டு புகுந்த கேப்ரக வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்று இரவு குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து நீர்வேலி கந்தசுவாமி கோயில் சந்தி பகுதியில் உள்ள பேருந்து தரிப்பு நிலையத்துக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. குறித்த வாகனத்தில் பயணித்தோர் தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. இன்று காலை வாகனத்தை மீட்ட கோப்பாய் காவல்துறையினர் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள தன்னாமுனை பகுதியில் முதியவர்களான கணவனும் மனைவியும் விஷம் உட்கொண்டு உயிரினை மாய்த்துக் கொண்ட சம்பவம் நேற்று பதிவானது. சம்பவத்தில் தன்னாமுனை ராசையா அலியனைச் சேர்ந்த 74 வயதுடைய முதியவரும் அவரின் 73 வயதுடைய மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்த வயோதிப பெண் தீராத நோயால் கட்டிலில் படுத்த நிலையில் இருந்து வர அவரை கணவர் பராமரித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கணவர் நேற்று மாலை 6 மணியளவில் மது போதையில் வீட்டுக்கு வந்ததாகவும் அதன்பின் அறையில் இருவரும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கணவன் முதலில் தான் விஷம் உட்கொண்ட பின் அவருக்கும் விஷம் கொடுத்து உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி MSM நசீர் விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கியதையடுத்து சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையின் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஏறாவூர் பெரும் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மட்டக்களப்பில் கடந்த 12 நாட்களுக்குள் 6 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 30,000 ரூபாய் பணம் மற்றும் மதுபான போத்தல் ஒன்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட அரசு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டார். ஹீலன்நுக பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றது. நெலும்பாவி சரணாலய பகுதியில் பயிர் செய்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டமைக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்காதிருக்க குறித்த அரசு அதிகாரி லஞ்சம் கோரியுள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் துப்பாக்கியுடன் கோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக நேற்று பிற்பகல் மாலபி தலஹேன பகுதியில் வைத்து கோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டு கோமாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். நவம்பர் 14ஆம் தேதி பொருளை பகுதியில் ஒரு பெண்ணை வாளால் தாக்கி பலத்த காயங்களை ஏற்படுத்திய குற்றத்தில் முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். T56 ரக துப்பாக்கி, வெடிமருந்துகள், 10 தோட்டாக்கள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டு ஆகியவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை சந்தேக நபர் பொரணி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோமாகம போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 2 கைது செய்யப்பட்டனர். காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் நகரை அண்மித்த பகுதியில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள இருவரிடமிருந்து 3 கிராம் 130 மில்லிகிராம் மற்றும் 6 கிராம் 510 மில்லிகிராம் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இருவரையும் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதயம் செயலிழந்த காரணத்தால் இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பாடசாலை வீதி சிறுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 42 வயதான மணிமாறன் லதா என்ற குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கு நேற்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இந்நிலையில் கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் உடல் கூற்று பரிசோதனைகளை மேற்கொண்ட நிலையில் இதய செயலிழப்பு காரணமாக மரணம் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு தன்னுடைய குடிமக்களுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஈரான் மக்கள் அரசுக்கு எதிராக தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மக்கள் போராட்டம் ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 16வது நாளாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானில் ஏற்பட்ட போராட்டம் வன்முறையாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனால் கைது நடவடிக்கைகளும் காயங்களும் ஏற்படக்கூடும். ஈரான் அரசு அதிகாரிகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கும்படியும் தரை வழியாக அர்மீனியா மற்றும் துருக்கி நாடுகளுக்கு செல்லும்படியும் அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தொடர்ச்சியாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடான ஈரானில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தீவிர போராட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரானை எச்சரித்து வருவதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் குறித்த போராட்டங்களில் சுமார் 500 பேர் இறந்துள்ளதாகவும் ஈரானிய அரச ஊடகம் நிலைமையை சாதாரணமாக காட்சிப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சாடோவை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி எதிர்வரும் வாரத்தில் வாஷிங்டனில் ட்ரம்பை மரியா கொரினா மச்சாடோவோ நேரில் சந்திக்கப் போகிறார் என வெள்ளை மாளிகையின் அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. இது வெனிசுலாவில் அரசியல் மாற்றம் மற்றும் அமெரிக்காவின் பங்கு தொடர்பான முக்கியமான வளர்ச்சியாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தற்பொழுது மச்சாடோ வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் நோபல் அமைதி பரிசு பெற்றுள்ள அவர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பது உலக அரசியலில் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.